தமிழகத்தில் 1967 முதல் தற்போது வரையில் தொடர்ந்து திமுக, அதிமுக என இரு திராவிட கட்சிகளின் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அவற்றுக்கு மாற்றாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகருமான விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறதா என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் 1967 முதலாக தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை வீழ்த்தி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சியை கைப்பற்றியது. பின்னர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுகவும் தற்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக 6வது முறையாக தமிழகத்தை ஆட்சி செய்து வருகிறது. அதேபோல் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் தலைமையிலான அதிமுக மற்றும் தற்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 7 முறை தமிழகத்தில் ஆட்சி செய்து உள்ளது. ஆக தமிழகத்தில் 1967 முதல் தற்போது வரையில் 58 ஆண்டுகளாக தொடர்ந்து திமுக, அதிமுக என இரு திராவிட கட்சிகள் கோலோச்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்காமல் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் நிலையே தொடர்ந்து வருகிறது. தற்போதைய திமுக அரசின் நிர்வாக சீர்கேடு காரணமாகவும் ஊழலிலும் கடனிலும் சிக்கி தவித்து வருவதன் காரணமாகவும் திராவிட மாடல் அரசு 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தொடர்ந்து 2வது முறையாகவும் 7வது முறையாகவும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதேபோல் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் உட்கட்சி பிளவு ஏற்பட்டு 4 அணிகளாக பிரிந்திருப்பது, வலுவான கூட்டணி அமையாத நிலை, தொடர்ந்து 11 தோல்விகளை சந்தித்து தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு சதவிகிதம் குறைந்து வரும் நிலையில் அதிமுக 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 8வது முறையாக ஆட்சியை கைப்பற்றுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதனிடையே மக்கள் விரோத சமூக விரோத திமுக அரசை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் தேசிய கட்சியான பாஜக தேர்தலை சந்திக்க உள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்று தேர்தலை சந்திக்கும் நிலை உருவாகி உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் தமிழகத்தில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுகவின் ஆட்சியோ அல்லது பாஜகவின் ஆட்சியோ அமையும் போது அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதேபோல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயும் ஊழல் மிகுந்த கனிம வளத்தையும் இயற்கை வளத்தையும் கொள்ளையடித்து வருவது மற்றும் சர்வாதிகார திமுக ஆட்சியை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற இலக்குடன் தேசிய கட்சியான காங்கிரஸ், சிபிஎம் மற்றும் சிபிஐ, விசிக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற செய்து தேர்தலை சந்திக்கும் நிலையும் உருவாகி உள்ளது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுமானால் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியும் கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமைந்தால் அதுவும் கூட்டணி ஆட்சியாகவே இருக்கும். முதலமைச்சர் உள்பட 2 துணை முதலமைச்சர்கள் மற்றும் திமுக வெற்றி கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டிய நிலை உருவாகும். ஒருவேளை பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமையுமானால் முதலமைச்சர் பதவி ஒரு துணை முதலமைச்சர் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவிகள் வழங்க வேண்டிய நிலை உருவாகும். அதேபோல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமையுமானாலும் முதலமைச்சர் பதவி ஒரு துணை முதலமைச்சர் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவிகள் வழங்க வேண்டிய நிலை உருவாகும். குறிப்பாக தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் சர்வாதிகார ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து 58 ஆண்டுகால இரு திராவிட கட்சிகளின்
ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்காமல் தனித்து நடைபெற்று வரும் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழகத்தில் மாற்று கட்சியை ஆதரித்து கூட்டணி ஆட்சி மலர தமிழக மக்கள் வாக்களிப்பார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். குறிப்பாக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு திமுக மற்றும் அதிமுக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றனர். ஆனால் குறிப்பாக தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக திமுகவும் மற்றும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றனர். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இரு திராவிட கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்காமல் ஆட்சி செய்யும் நிலைதான் 58 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி கட்சி வெற்றி பெற்றாலும் கடுமையான சவால்களையும் போட்டிகளையும் சந்தித்துதான் ஆட்சி அமைக்கும் சூழ்நிலை உருவாகி உள்ளது. அப்போது தமிழ்நாடும் தமிழக மக்களின் வாழ்வாதாரமும் மற்றும் பொருளாதாரமும் உயரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தமிழக மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் தாங்களே உயர்த்தி கொள்ளும் வகையில் நல்ல தலைவர் தலைமையில் அமையும் கூட்டணி கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை விழிப்புணர்வுடன் செலுத்துவதே நம்முடைய உண்மையான ஜனநாயக கடமையாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.